வணக்கம். இது மகர ராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன். மே மாதம் 11ஆம் தேதி மிதுனராசிக்கு 6ஆம் இடத்தில் வருகிறார் குரு. அந்த இடம் மறைந்த ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார், விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் கெடலாத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். பல பேர் சொந்த தொழிலை இழந்திருப்பீர்கள், மீண்டும் அந்த சொந்த தொழில் செய்யலாம். அடிமை தொழிலில் இருப்பீர்கள், திடீரென்று ஒரு சிறு கடன் வாங்கியோ இல்லை நகை அடமான கடனோ இல்லது வங்கி கடனோ ஏற்படுத்தி கொண்டு சொந்த தொழில் செய்யலாம். எது என்றாலும் செய்யலாம். நீங்கள் உங்களுடைய திறமை அடிப்படையில், நீங்கள் பழகிய வேலை அடிப்படையில், நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்ற வேலை அடிப்படையில் செய்யலாம். படித்த பிள்ளைகள் கூட திடீரென்று படிப்பு இருக்கட்டும், நான் வேலை செய்கிறேன், சொந்தமாக தொழில் செய்கிறேன் என்று அந்த தொழிலும் செய்யலாம். ஆக உங்களுடைய தனிப்பட்ட திறமையில் உணவு தொழில், இரும்பு சம்பந்தமான தொழில், வண்டி வாகன தொழில், கட்டட சம்பந்தமான தொழில் அல்லது அதை சார்ந்த உபகரணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில், நவீன ஆன்லைனில் தொழில், இவையெல்லாம் சிறப்பாக அமையக்கூடும். வேலை இழந்தவர்களுக்கு திடீரென்று அதிர்ஷ்டமாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஆக வீடு மாற்றம் நல்ல பிரயோஜனமான பலனை இனிமேல் ஏற்படுத்தி கொடுக்கும். இடமாற்றம் தொழிலில் ஏற்படுத்தி கொடுக்கும். அரசு தொழில், தனியார் தொழில்களுக்கு சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு ஏற்படுத்தி கொடுக்கும். படித்த பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளும் சரி பெண் பிள்ளைகளும் சரி, வெளிநாடு சென்று மிகையான ராஜயோகத்தை அணிவிப்பார்கள். பொதுவாக பல குடும்ப பெண்கள் திறமை உள்ளவர்களாகவும் கல்வி உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களுக்கு தேவையான தனியார் தொழில் முயற்சி, அரசு தொழில் முயற்சி அனுகூல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான காலகட்டங்கள் 30, 35, 40 வயது உள்ளவர்களுக்கு வீடு கட்டுகின்ற யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 30 வயது உள்ளவர்களுக்கும் அது யோகமான பாக்கியமான காலகட்டங்களாக அமையும். ஆக கல்வியில் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்தில் இருந்தால் குரு பகவான் பார்க்கின்ற இடம் புனிதமாகும், சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் இடத்தை பார்க்கிறார், தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். தொழில் உயரும், ஜீவன சக்தி உயரும், வீட்டில் வசதி புண்டங்கள் உயரும், வாழ்க்கையில் பொருளாதாரம் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான சொகுசு பண்டங்கள் வாங்கி பயன்படுத்துவது, பொன் பொருள் பூசணம் சேர்ப்பது, இடம்பூமி மனை சேர்ப்பது, இவையெல்லாம் அனைத்து விதமான மகர ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக அமையக்கூடும். ஆக 12ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்ப்பதால் சுப விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் தேவையான சுப நிகழ்ச்சிகள், காது குத்து, கல்யாணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம் இவையெல்லாம் சிறப்பாக அனுகூல பலனை கொடுக்கும். 2ஆம் இடத்தை பார்ப்பதால் திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் சேமிப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏதாவது முதலீடு ஏதாவது செய்யலாம், இல்லது வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யலாம், எல்ஐசி ஷேர் அதெல்லாம் பயன்படுத்தி ஒரு வருமானத்தை பெருக்குகின்ற காலகட்டங்களாக அமையும். ஆக அடிப்படை தொழிலில் இருந்து உச்சக்கட்ட தொழில் வரைக்கும் ஒரு முன்னேற்றமான காலகட்டங்கள். இதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் பலவிதமான ஆசைகள், சிந்தனைகள், நெடுநாள் கனவுகள் எல்லாம் நிறைவேறும். ஆக அனைத்து விதத்திலும் ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுகின்ற காலகட்டங்களாக இந்த விபரீத ராஜயோகம் அமைந்திருப்பதால் திறமையுள்ளவர்கள் மிகையான திறமை அடைவீர்கள். அதிர்ஷ்டத்தை நம்பி இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையும் அமையும். ஆக சமசீரான பலன் என்றால் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான அதிகபட்சமான ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் என்று கூறி, திருத்தல யாத்திரையோடும் தெய்வ வழிபாடும் அடுத்த பகுதி 2இல் நான் மகர ராசிக்கு கூறுகிறேன். தொடர்ந்து காணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.